மாறன் வீரா சீரியல் ஜனவரி 20. நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது மாதிரி எல்லா வழக்கையும் விசாரிக்கிறாரு நம்ம ஜட்ஜ் ஐயா. விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வழக்கு வருது. அதுக்கு சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இப்போ ஒரு அவசர வழக்கை பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால 2 நாளைக்கு இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. இதை பார்த்ததோட கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்மணியோட திட்டம் என்னன்னா, எப்படியாவது அந்த மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும், அது மட்டும்தான். அதனால தான் அந்த பொய் சாட்சியை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி. ஆனால் அந்த பொய் சாட்சி சுலபமாக ராகவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு காசு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கதைக்கு வாங்க. நம்ம வீராவுக்கு ஒரே சந்தேகம். அப்புறம் எதுக்காக மாமா 10 லட்ச ரூபா பணத்தை அந்த பொய் சாட்சிக்கு கொடுக்கணும்? அப்படியா இருந்தா அந்த பொய் சாட்சி இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? இது மாதிரி இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். காசை வாங்கிக்கிட்டு எதுக்காக அவன் மறுபடியும் போயிட்டு இப்படி சொல்கிறான்? அப்போ காசு கொடுத்தது எதுக்காக? மாமா எதுக்காக காசு கொடுத்தாரு அப்படின்னு வீராவுக்கு ஒரே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ராகவன் அந்த இடத்துலேருந்து வராரு, மாறனும் வராங்க. அப்போ ராமச்சந்திரன் நேராக மாறனை பார்த்து, பாத்தியா வள்ளி, நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன்? ஏதாவது பொய் சொல்லியிருந்தா இப்பயே சொல்லிட சொன்னேன்னு. இனிமே என்னால் எதுவும் பண்ண முடியாது. சாட்சியும் வழக்கம் போல சொல்லிட்டான். மாறன் வந்துட்டு திட்டம் போட்டு தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சாட்சியும் சொல்லிட்டான். அதோட ஜட்ஜி வேற ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு மாறன் மேல. அதனால எனக்கு தெரிஞ்சு மாறனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ரொம்ப வருத்தமா போறாரு. இதை பார்த்துட்டு வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. வள்ளி நேரா மாறன் கிட்ட என்ன மாறா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, அப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வராரு. போலீஸ் நேரா மாறனை பார்த்து, என்ன பொய் சாட்சியை மிரட்டி ஈஸியா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சியா? நீ என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கும் பாண்டியனுக்கும் எந்தவித பகையும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் சொல்றாரு, இன்னும் 2 நாளையில லாக்அப்ல அடி வாங்குறதுக்கு தயாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, மாறா, கண்டிப்பா இவங்க எல்லாரும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை, அந்த சாட்சி சொல்றது எதுவுமே நிஜம் கிடையாது. கண்டிப்பா ஜட்ஜையா கண்டுபிடிச்சிருவாரு, நீ கவலைப்படாத அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீட்டுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீராவுக்கு ஒரே சந்தேகம். வீரா நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீரா நேரா வீட்டுக்கு போனதோட வீராவோட அம்மா நேரா கண்மணியை பார்த்து, ஏட்டி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கும் ஜட்ஜையா கிட்ட எனக்கு தெரியாது, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி நடந்திருந்தா தப்பு பண்ணவங்களை விடாதீங்க அப்படின்னு சொல்ற. நீ சொல்றத பார்த்தா ஒருவேளை நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, அம்மா, அண்ணன் இறந்ததுனால இந்த குடும்பத்தை விட நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அண்ணனுக்கும் மாறனுக்கும் பகை இருந்திருந்தா மாறனை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருமா, மாறன் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா அவன் ஜெயிலுக்கு போகட்டுமே. நீங்க என்ன உங்க பொண்ணோட வாழ்க்கை போயிரும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, கண்மணி, உண்மையை சொல்லு, நீ ஏதாவது அந்த பொய் சாட்சியை ஏற்பாடு பண்ணியா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, எங்க பாரு வீரா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாத. நான் எதுக்காக பொய் சாட்சியை ரெடி பண்ணி நான் ஏன் இப்படி பண்ணணும்? மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் எதுவும் ஏற்பாடு பண்ணலை, என் மேலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
கண்மணி சொல்ல அப்ப வீரா சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு கோர்ட்ல நிக்கும் பொழுது அப்படி சொன்ன? நீ சொன்னதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சாட்சியா அமைஞ்சு போயிட்டு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நீ வேணா நம்பிக்கையோட இருக்கலாம், மாறன் கண்டிப்பா அண்ணனோட சண்டை போட்டிருக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாறன் கண்டிப்பா குடிச்சிட்டு அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்தத வேற அந்த சாட்சி வேற சொல்றான் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அதான் கண்மணி எனக்கும் சந்தேகமா இருக்கு. அது எப்படி அந்த சாட்சி மட்டும் சண்டை போட்டதை பார்த்துருக்கணும்? அந்த சண்டை எந்த இடத்துல நடந்திருக்கு, அந்த இடத்துல கேமரா இருக்கா என்னன்னு நான் விசாரிக்கணும். கண்மணி எனக்கு நீ நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துட்ட அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீராவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு வீரா, கண்டிப்பா அந்த தம்பிய பார்த்தா அண்ணன் கூட சண்டை போட்டவன் மாதிரியே தெரியல. அப்படி சண்டை போடுற அளவுக்கு அண்ணன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், மாறனும் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். அப்படி பாண்டியன் சண்டை போட்டிருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அவன் சொல்லலைன்னாலும் அவன் கூட இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ராமச்சந்திர அண்ணனோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக யாரோ இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, அம்மா இதுல என்ன சந்தேகம்? ராமச்சந்திர மாமாவுக்கு மறைமுகமாவும் நேரடியாகவும் நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவர்கள்ல யாராவது ஒருத்தவங்க மாறனை மாட்டி வர்றதுக்காகவும் ராமச்சந்திரனை அவமானப்படுத்துறதுக்காகவும் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவோட அம்மா சொல்றாங்க, சரி அப்படின்ட்டு நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு கண்மணி, நீ அப்படி சொன்னதுனால கண்டிப்பா உன் மாமனார் வீட்டுல எல்லாரும் கோவமா இருப்பாங்க. நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என் மேல யாரும் கோவப்பட மாட்டாங்க, மாமாவுக்கே தெரியும் அவங்க புள்ள எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அதனால கண்டிப்பா என் மேல கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப பிருந்தா ஓடி வந்து வீரா கிட்ட, அக்கா என்னாச்சு? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், உன் முகம் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கு, என்னன்னு சொல்லுக்கா அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இல்ல ராகவன் இருக்காருல்ல, ராகவன் மாமா, அவரு சாட்சிக்கு காசை கொடுத்து அந்த மாதிரி சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த சாட்சி வந்துட்டு மறுபடியும் மாறன் அண்ணன்கிட்ட பிரச்சனை பண்ணதா சாட்சி சொல்றாரு. அப்ப அந்த காசை ராகவன் மாமா இதுக்காக கொடுத்துருக்கணும். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு பிருந்தா அப்படின்னு. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருக்கா, அது என்னன்னு நீ விசாரிச்சு என்ன பண்ண போற? ஒருவேளை அந்த சாட்சி காசை வாங்கிக்கிட்டு ராகவன் மாமாவை ஏமாத்தி இருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இல்ல பிருந்தா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் போயிட்டு அந்த சாட்சியை பார்த்துட்டு உண்மை என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பிருந்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா அந்த இடத்துல இருந்து போனதோட பிருந்தா நினைக்கிறாங்க, ஐயோ அக்கா அந்த சாட்சியை பார்க்க போறாளே, ஒருவேளை அந்த சாட்சியை பார்க்க போனா கண்டிப்பா அந்த சாட்சி ராகவன் தான் ட்ரை பண்ணது அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு பிருந்தா பயப்படுறாங்க. அப்ப பிருந்தா நேரா மாமாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு மாறனுக்கு ஃபோன் பண்றாங்க. மாறன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு பிருந்தா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப பிருந்தா சொல்றாங்க, மாமா நான் பிருந்தா பேசுறேன், அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினா அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாரு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, மாமா இது மாதிரி ராகவன் மாமா அந்த சாட்சிக்கு காசு கொடுத்தாராம்ல, ஆனா அந்த சாட்சி வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் தான். அப்புறம் அந்த 2 பேருக்கும் சண்டை நடந்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ராகவன் மாமாக்கு எதுக்காக அந்த சாட்சிக்கு காசு கொடுத்தாரு அப்படின்னு அக்கா சாட்சி கிட்ட கேட்கறதுக்காக போயிட்டா. ஒருவேளை அக்கா மிரட்டினத்துல சாட்சி ஏதாவது உண்மையை சொல்லிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. பிருந்தா சொல்றாங்க, மாமா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் பிருந்தா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, மாமா நான் ஒரு விஷயத்த சொல்லவா, நீங்களாதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க, அட்லீஸ்ட் அக்காவாவது இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இந்த நேரத்துல மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். அப்புறம் வீராவாவது ஏதோ நான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு
தலையெழுத்து அப்படின்னு என்னை ஏத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ராகவன் இருக்கான் பாரு, அவனோட ஒய்ஃப் கண்மணி, கண்டிப்பா அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பழிய நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இங்க பாரு பிருந்தா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட பிருந்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, மாறா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, அத்தை, வீரா இருக்கால, அவ அந்த சாட்சிக்கு எதுக்காக ராகவன் காசு கொடுத்தான் அப்படிங்கிறத கேட்க போயிட்டா அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, காசா, என்னடா காசு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அன்னைக்கு வீட்டுல 10 லட்ச ரூபா காணாம போச்சுன்னு அப்பா சொன்னாருல்ல, 10 லட்ச ரூபா காணோம்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, எதுவும் பெரிய பிரச்சனையில யாரும் சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாருல்ல, அது ராகவன் தான். அந்த சாட்சி ராகவனை மிரட்டி இருக்கான். அந்த காசை கொடுக்கலைன்னா கண்மணி கிட்ட போயிட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு ராகவனை மிரட்டி இருக்கான். ராகவன் வேற வழி இல்லாம அந்த சாட்சிக்கு 10 லட்ச ரூபாய் காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான். ஆனா இத வீரா பார்த்துட்டா. அவ என்ன நினைச்சான்னா, இந்த சாட்சி வந்துட்டு எனக்கும் பாண்டியனுக்கும் எந்தவித சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் ராகவன் சாட்சிக்கு காசு கொடுத்துருக்கான் அப்படின்னு வீரா நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த ஜட்ஜைய கேட்டப்ப சாட்சி சொன்னான்னு, பாண்டியனுக்கும் மாறனுக்கும் நடந்த சண்டைய நேர்ல பார்த்தேன் அப்படின்னு திருப்பி சொன்னானா, இவன் எதுக்காக இப்படி சொல்றான் காசை வாங்கிக்கிட்டு அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக வீரா நேரா அந்த சாட்சிய பார்க்க போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில வர வேண்டியது தானே, பரவாயில்ல வீராவே கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, என்னத்த என்ன இப்படி பேசுற, ஒருவேளை வீராவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா வெடிக்கும்னு உனக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அதுக்காக உன் வாழ்க்கையை பார்க்காம இருக்க முடியுமா, தப்பு பண்ணவங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்க முடியும், அதை விட்டுட்டு வேற யாரும் தண்டனை அனுபவிக்கிறது அது ரொம்ப பெரிய பாவம். உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதையும் நீ பார்க்கணும்ல, ராகவன் மட்டும்தான் வாழணுமா, நீ வாழக்கூடாதா, இங்க பாரு, உனக்குள்ள பிரச்சனைய நீ எப்படியாவது சரி பண்ணணும், ஆனா வீராவே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டா அப்படின்னு. நீ கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஐயோ அத்தை, ஏன் தான் இப்படி பேசுற, நான் போயிட்டு எப்படியாவது நான் வீராவை தடுக்கணும் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்ப நம்ம வள்ளி வந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, கடவுளே, வீராவா உண்மையை கண்டுபிடிக்க போறா, வீரா உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு என் புள்ள மாறனை ஏத்துக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும், தப்பு பண்ண ராகவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ராகவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கண்மணி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப கோவமா வள்ளி வந்துட்டு, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல, கண்மணி நேரா வள்ளிய பார்த்து, எதுக்காக நான் நிக்கணும் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கே தெரியும்ல, மாறன் எந்தவித தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், உன் அண்ணனுக்கும் மாறனுக்கும் எந்தவித பிரச்சனையும் நடக்கல அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சும் கோர்ட்டுல சொல்லாம அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி நடந்திருந்தா நீங்களே தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்ற, நீ சொன்னதே அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா அமைஞ்சு போச்சு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அண்ணன் இழப்பு எங்களுக்கு தான் தெரியும், தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாத சாட்சியை சொல்லிட்டு எங்க வர அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. ராமச்சந்திரன் நேரா வள்ளிய பார்த்து, வள்ளி என்ன அப்படின்னு சொல்ல, வள்ளி சொல்றாங்க, பாத்தீங்களான்னா நமக்கு சாதகமா எதுவுமே சொல்லாம இப்படி மாறன் வந்துட்டு பாண்டியன் கூட சண்டை போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டு இப்போ எப்படி இவ்வளோ தைரியமா இந்த இடத்துக்கு வருவா அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, கண்மணி பண்ணத்துல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவ அண்ணனை இழந்திருக்கா, அவ அண்ணன் எப்படி இறந்தான்னு கூட அவளுக்கு இன்னும் தெரியல, அதனால ரொம்ப கவலைப்படுவாதான். அவ கோர்ட்டில் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, நான் தான் மாறன் கிட்ட கேட்டேன்ன, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிரு, உன்னால உன்னை எப்படி காப்பாற்ற முடியுமோ நாங்கள் காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்காம அவன் பாட்டுக்கும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு இப்போ வரைக்கும் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏன்னா உனக்கு கூட வந்துட்டு மாறன் மேல நம்பிக்கையே இல்லையா, நமக்குள்ள அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான், மாறன் ரொம்ப நல்லவனா அப்படின்னு.
அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்படிதான் வள்ளி நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் என்னைக்கே ஏமாந்து போயிட்டேன். ஆனா நீ இன்னுமே வந்துட்டு மாறனை நம்பிக்கிட்டு இருக்க. உன்னை அவன் என்னைக்கு ஏமாத்த போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 2 நாளையில அவனுக்கு தீர்ப்பு வருது. அதுல அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் இடிஞ்சு போய் போறாரு. இத பார்த்ததோட கண்மணி நினைக்கிறாங்க, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கண்மணி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வள்ளிய பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, மாறனை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி இவ முடிவு பண்ணிட்டா. கடவுளே, நீதான் இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீரா நேரா அந்த சாட்சியை தேடி போறாங்க. அப்ப சாட்சி வந்துட்டு ஒரு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வீரா நேரா போயிட்டு அந்த சாட்சியை பார்த்து, இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சாட்சி நேரா வீராவை பார்த்து, வாமா, நீதானே அந்த பாண்டியனோட தங்கச்சி, என்னம்மா வேணும் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, இந்த வரமா அப்படின்னு. அப்ப ஒருத்தர் டீக்கு காசுனா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, டீக்கு காசு தானே, இந்த வச்சுக்க 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. அப்ப வீரா அவரை பார்த்து, பணத்துல ரொம்ப செழிப்பா இருக்கீங்க போல அப்படின்னு அவர் சொல்றாரு, ஏமா இது உழைச்ச காசுமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஓ, உழைச்ச காசா, இது மாதிரி ஏமாத்து வாங்கின காசுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு. அப்ப சாட்சி கேக்குறாரு, என்னம்மா அப்படி சொல்ற, நான் எதுக்கு ஏமாத்தி வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, ஏன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, ராகவன் மாமா கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணனுக்கும் மாறனுக்கும் எந்தவித பிரச்சனையும் நடக்கல அப்படின்னு கோர்ட்டுல சொல்றேன்னு சொன்னேன். ஆனா காசை வாங்கிக்கிட்டு அங்க போய் என்ன உண்மையை சொல்லியிருக்க அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, இங்க பாருமா, நான் காசு வாங்கினது வேற விஷயத்துக்கு, நீ தேவையில்லாம இதுல வந்து தலையிடாத அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, காசு வாங்கினது வேற விஷயத்துக்கா, எதுக்கு நீ காசு வாங்கின அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அதை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது, தள்ளுமா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட வீரா டென்ஷன் ஆகி டக்குன்னு கையில இருக்கிற கத்தி எடுத்து அவரோட கையில வச்சிடுறாங்க. இதை பார்த்ததோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், இங்க பாரு, சாட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உன்னதான் ஜெயில பிடிச்சு போடுவாங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அப்படியா, இன்னும் ஒரு கோடு போடவா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட சாட்சி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா டக்குன்னு அவர் தொண்டையில கத்திய வச்சு, இங்க பாரு, மரியாதையா இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா, காசை வாங்கிக்கிட்டு எதுக்காக போய் சொன்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, சொல்லுடா அப்படின்னு சொல்ல, சாட்சி சொல்றாரு, எம்மாம்மா, நான் எதுக்காக ராகவனை மிரட்டுனேன்னா, ஆக்சிடென்ட் பண்ணதே அவர்தாம்மா, இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல வரும் பொழுது மாறன் நின்னதே நான் அப்பதான் பார்த்தேன். ஆனா ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன். நேக்கா தம்பியை கோத்து விட்டுட்டு அவன் தப்பிச்சிட்டான். அதான் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன். அவர்தான் இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு காசு கொடுத்தாரு. இங்க பாருமா, நான் வாங்கின காசுக்கு எந்தவித பொய்யும் சொல்லல, கரெக்டா மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டேன். என் மேல எந்த தப்பும் இல்லம்மா, என்ன விட்டுருமா, எனக்கு குடும்பம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேரா சாட்சியை பார்த்து, இங்க பாருங்க, அன்னைக்கு ராமச்சந்திரனோட மகன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு சொன்னீங்க, ஆனா எந்த மகன் அப்படின்னு சொல்லல, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, எம்மா, ராகவன் தாம்மா, அந்த வீட்டோட மூத்த பையன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது, ஆனா இளைய பையன் மேல பழிய போட்டுட்டு ராகவன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. அப்ப சாட்சி சொல்றாரு, அம்மா என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வீராவுக்கு செம அதிர்ச்சி. வீரா அங்கேருந்து கோவமா வீட்டுக்கு வராங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா சொல்றாங்க, ஒண்ணுல வள்ளியம்மா அப்படின்ட்டு நேரா ரூம்ல போய் உட்கார்றாங்க கோவமா. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் நேரா அந்த சாட்சியை தேடி வராரு. சாட்சி வந்துட்டு அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு கையில கட்டு போட்டுக்கிட்டு. அப்ப மாறன் நேரா வீட்டுக்குள்ள வர, சாட்சி நேரா மாறனை பார்த்து, ஐயோ, நீ ஏதாவது என்ன பண்ணிடாதப்பா, காசுக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை கொலை பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, சரி அதெல்லாம் விடு, என் பொண்டாட்டி வீரா வந்தால அவகிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி என் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டா, வேற வழி இல்லாம நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, ஏதோ என் மூலமா உண்மை தெரிய வந்திருக்கு, அதனால சந்தோஷமா இருங்க அப்படின்னு.
இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட சாட்சி நினைக்கிறாரு, இவன் என்ன இப்படி இருக்கா, அண்ணன் மேல இருக்கிற தப்பு வெளியில வந்துட்டு அப்புறம் எதுக்கு இவன் இப்படி பண்றான் சே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாறன் நேரா வீட்டுக்கு போறாரு. நேரா ரூமுக்கு போனதோட அங்க வீராவை பார்த்ததோட வீரா கோவமா உட்காந்துருக்காங்க. மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா என்ன ஒரே கவலையா உட்காந்துருக்க அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, ஏன் உனக்கு தெரியாதா நான் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கேன், அதான் நீ போயிட்டு சாட்சியை பார்த்துட்டு வந்திருப்பி அப்படின்னு. அப்ப மாறன் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க, அப்ப வீரா கேக்குறாங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க, ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் மாமா, இந்த விஷயம் மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. நான் கூட நீ ஆக்சிடென்ட் பண்ண அப்படிங்கிறத சாதாரணமா எடுத்துக்கிட்டேன், இது ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னு. ஆனா என் அக்கா அப்படி எடுத்துக்கவே மாட்டா, அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமோ அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, இந்த பிரச்சனையே இதோட விடு, நான் ஆக்சிடென்ட் பண்ணதாவே இருக்கட்டும், தயவு செஞ்சு ராகவன் இப்படி பண்ணது யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அதுக்காக நான் அப்படியே விட முடியுமா, யாரு மேல தப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும், நீ தேவையில்லாம தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்ட்டு வீரா ரொம்ப கோவமா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ராமச்சந்திரனை கூப்பிடுறாங்க. மாறன் கெஞ்சுறாரு, வீரா தயவு செஞ்சு அமைதியா இரு வீரா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாத வீரா அப்படின்னு. அப்ப கண்மணி வள்ளி எல்லாரும் வராங்க. வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா என்னாச்சும்மா, ஏமா இவ்வளவு கோவமா இருக்க, என்ன மாறன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாறன் இவ்வளவு நாளும் என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு வள்ளி கேக்குறாங்க, மாறா என்னாச்சு அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, இவ சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, நீ வா வீரா போகலாம் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததோட மாறன் நினைக்கிறாரு, ஐயோ அப்பா வந்துட்டாரே அப்படின்னு. ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, என்ன வீரா என்னாச்சு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இந்த குடும்பத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த உங்க மகன் மறைச்சிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு அப்பவே தெரியுமா, கண்டிப்பா இவன் ஏதாவது அந்த பாண்டியன் கிட்ட வம்பெடுத்திருப்பான் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா அதெல்லாம் இல்ல, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது ராமச்சந்திரனோட மகன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து யார் அப்படிங்கிறத அந்த சாட்சி சொல்லலை இல்லை அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, அதான் இந்த மாறன் தானே ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அன்னைக்கு அந்த காருக்குள்ள 2 பேர் இருந்திருக்காங்க, அதுல காரை ஓட்டுனது ராகவன் அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு, என்னம்மா சொல்ற, ராகவனா, அவன் இல்லம்மா, நீ மாத்தி சொல்லாத அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, அன்னைக்கு காரு ஓட்டுனது உங்க மூத்த பிள்ளை ராகவன் தான், அவரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டாரு, மாறன் தடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு, மாறன் என் அண்ணனை காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனா காரு போயிட்டு ஒரு மரத்துல மோதினதுனால மாறனால திரும்பி வர முடியல, அதுக்குள்ளேயும் ஆம்புலன்ஸ் வந்து அண்ணனை தூக்கிட்டு போயிட்டு. ஆனா இத பண்ண முழு பாவமும் அந்த ராகவன் மேலதான் விழும், ராகவன் தண்டனை அனுபவிக்காம மாறன் தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேரா ராமச்சந்திரன்ட்ட, இங்க பாருங்க மாமா, இத்தனை நாளும் உங்க சின்ன பிள்ளைய அதை பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மோசமா பேசுனீங்க, ஆனா இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்லம்மா நீ சொல்றதை என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, கண்டிப்பா என் புள்ள ராகவன் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப ராகவன் நடுங்கி போய் நிக்க, ராமச்சந்திரன் நேரா ராகவன்ட்ட வந்துட்டு, ராகவா சொல்லுடா, நீ இதை பண்ணலன்னு சொல்லுடா அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னங்க சொல்லுங்கங்க, நீங்க இந்த ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லுங்கங்க அப்படின்னு. ஆனா ராகவன் அழுதுகிட்டே, நான் தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, பாத்தீங்களா அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இதுக்கு மேலேயும் மாறன் தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் நேரா ராகவன் அடிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு என்னடா எதுவுமே தெரியாம அது மாதிரி நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க. இதை பார்த்துட்டோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே உங்க கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா நேரா ராகவன்ட்ட, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, மாறன் டக்குன்னு வீராவை பார்த்து, இங்க பாரு வீரா, தப்பான முடிவு எடுக்காத வீரா, இங்க பாரு ராகவன் ரொம்ப பாவம்,
அப்படின்னு தானே நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இத்தனை நாளும் அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அன்னைக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் சாட்சி கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வீட்ல இருந்து திருடி இருக்காரு. ஆனா அந்த 10 லட்சம் பணத்தை கொண்டு போய் சாட்சி கிட்ட கொடுத்து நான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிடாதுன்னு தான் அப்ப கூட சொல்லியிருக்காரு. ஆனா இவருக்கா எதுவும் தெரியாதவன்னு சொல்றீங்க? ராமச்சந்திரன் சொல்றாரு, இவளுக்கு கண்டிப்பா வந்துட்டு தண்டனை கிடைச்சே ஆகணும். மாறன் மட்டும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சான்னு சம்மந்தமே இல்லாம, அதனால கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராமச்சந்திரா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கண்மணி சொன்ன அந்த போலீஸ் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட ராமச்சந்திரன் நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது இவன் கிடையாது, இவன் தான். அந்த சாட்சி அன்னைக்கு போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, போலீஸ் நேரா கண்மணியை பார்த்ததோட கண்மணி வந்துட்டு நேரா அந்த போலீஸ் கிட்ட அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ராகவனை போலீஸ் கைது பண்றாங்க. ராகவன் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆனா மாறன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, தப்பு பண்ணது நானாவே இருக்கட்டும், தயவு செஞ்சு ராகவனை விட்டுருங்க. ராகவன் ரொம்ப பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு பாரா, அமைதியா இரு, கண்டிப்பா ராகவன் இதை கடந்து வந்துருவான், நீ மட்டும்தான் தைரியமான ஆளா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நீங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகும். இதுல எந்தவித ஒளிவும் மறைவும் இல்ல. இப்படி தப்பு பண்ணிட்டு ஒளிகிறது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு தேவையான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ராகவன் ரொம்ப கலங்கி போய் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம வீரா நேரா மாறனை பார்த்து, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகங்களை பண்ணியிருக்க, ஆனா இன்னும் யாருமே ஒண்ணு புரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, இந்த குடும்பத்துக்காக தான் நான் இவ்ளோ பண்ணேன், ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டியல்ல. ராகவனுக்கு விவரமே கிடையாது, ராகவன் ரொம்ப பாவம், அவன் எப்படி போயிட்டு ஜெயில்ல என்ன என்ன பண்ணுவான், அவன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைச்சுதான் ஆகும், நீ தேவையில்லாம ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போக, இதையெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு செம ஷாக்கு. தான் புருஷனா இத்தனை நாளும் அண்ணனை கொன்னுட்டு அவன் கூடயே இத்தனை நாளும் வாழ்ந்தோம் அப்படின்னு கண்மணி அந்த வீட்டை விட்டு கிளம்ப ராமச்சந்திரன் தடுக்கிறாரு, கண்மணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, ஆக்சிடென்ட் பண்ணது ஒருத்தன், ஆனா பழியை ஏத்துக்கிட்டது ஒருத்தன், ஆனா ஆக்சிடென்ட் பண்ணவனையே என்னை கல்யாணம் பண்ண வச்சுட்டீங்கல்ல, இனிமே உங்க யார் முகத்திலையும் நான் முழிக்கவே கூடாது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸாக தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.